முடிவு செய்து அவர்களை அணு மின் நிலையம் இருக்கும் இடத்திற்கும் அனல் மின் நிலையம் இருக்கும் இடத்திற்கும் அழைத்து செல்ல வேண்டும் என்று நான் முதலிலே உங்கள் கோரிக்கையை வைத்தேன். அந்த கோரிக்கையை ஏற்று நீங்கள் அதை செய்தீர்கள். ஆனால் அதனுடைய அங்கே பார்வையிட்டவர்களுடைய என்னென்னவைகளை அவர்களுக்கு பாதிப்பு இருந்தது, பாதிப்பு இல்லை என்பதை விளக்கமாக அதை பார்த்து கொண்டு வந்தவர்களிடம் முதலிலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதையும் விட்டுவிட்டீர்கள். ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஃபர்ஸ்ட் நம்ம போடுறோம்னு சொன்னா அரசுக்கு முதலாவது சமர்ப்பிக்கிறோம். அந்த அரசுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய காப்பியை இன்னைக்கு எத்தனையோ சட்டத்திட்டங்கள் வெளியா இருக்கின்றது. தகவல் உரிமை சட்டத்தில் கூட இன்னைக்கு கொடுக்கலாம். நீங்க ஏன் இதுவரை இந்த மக்களுக்கு கொடுக்கவில்லை என்பதுதான் என்னுடைய முதலான கேள்வி. அடுத்தபடியாக இன்றைக்கு வேலை வாய்ப்புகள் எல்லாம் மட்டும் சொல்லப்பட்டது. தூத்துக்குடியை எடுத்துக்கொண்டால் அனல் மின் நிலையம் அருகாமையிலே இருக்கின்றது. கூடங்குளம் எடுத்துக்கொண்டால் அணு மின் நிலையம் இருக்கின்றது. எண்ணூரை எடுத்துக்கொண்டால் அணு மின் நிலையம் இருக்கின்றது. கல்பாக்கத்தை எடுத்துக்கொண்டால் அணு மின் நிலையம் இருக்கின்றது. இன்றைக்கு இந்த அணு மின் நிலையங்கள் எல்லாம் எத்தனையோ நபர்களிடம் இருந்து எத்தனையோ நிலங்களை கையகப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள், கையகப்படுத்தியும் இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவர்களுக்கு போய் சேர வேண்டிய வேலை வாய்ப்புகளோ அவர்களுக்கு சேர வேண்டிய உதவித்தொகைகளோ இன்று முதல் வரை இல்லை என்பதை நான் ஆணித்தரமாக சொல்கின்றேன். ஏனென்றால் வர ஏதோ ஒரு சைனாவில் இருந்து ஏதோ ஒரு நம்ம பொருளை இறக்கின உடனே அது கவர்ச்சியாக இருக்கும். அந்த பொருளை உடனே நம்ம வாங்குவோம். இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு தடை போடுறாங்க. அந்த மாதிரி தான் இந்த கம்பெனிகள்லாம் ஆளால வருவாங்க, கருத்து கேட்பாங்க, ஏதோ போட்டோ எடுப்பாங்க, மக்களுக்கு ஏதோ நாங்க செய்யறோம் போறோம்பாங்க, அதோட சரி. ஆனால் இன்னைக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டில் உள்ள எத்தனை மக்களுக்கு இது போன்ற தனியார் நிறுவனங்கள் வேலை வாய்ப்பு அளித்திருக்கிறார்கள்? தெல்ல தெளிவாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். சொல்லுங்கள் பார்ப்போம். இன்னைக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் இந்தோசீனாவில் இருந்தும் சீனாவில் இருந்தும் இன்னைக்கு நம்முடைய செட்டிநாடு ஹோட்டலிலே இன்னைக்கு குறைந்த சம்பளத்துக்கு வருகிறார்கள். நாம் கேட்கக்கூடிய சம்பளம் இங்க கொடுத்துருவார்களா? இந்த தனியார் நிறுவனம் வழங்கிடுமா? வழங்கவே வழங்காது. ஆகவே எத்தனையோ இடங்கள் இருக்கின்றதுங்க. இன்னைக்கு டெல்டாவுடைய பகுதி இது கடைசி பகுதி. மழையாலும் வெள்ளத்தாலும் புயலாலும் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அரசு கேட்கக்கூடிய நிவாரணத்தை வழங்கி கொண்டிருக்கின்றது. எத்தனை ஏக்கர் முதல் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது, எந்தெந்த ஏரியாக்களில் அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள் என்பதை முதலிலே வெள்ளரிக்கையில் விட வேண்டும். ஏன் இதுவரை இந்த நிர்வாகம் இந்த அறிக்கை வெளியிடாமல் இருக்கின்றது? தனியாரிடம் இருந்து எத்தனை நில ஏக்கர் வாங்கியிருக்கிறார்கள்? முன்னாள் ராணுவத்தினரிடம் இருந்து அவர்களிடமிருந்து எத்தனை ஏக்கர் வாங்கியிருக்கிறார்கள்? அரசு முன்னாள் ராணுவத்தினருக்கு ஏகப்பட்ட இடங்களை இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த இடங்களை எல்லாம் எப்படி அவர்கள் எடுத்திருக்கிறார்கள்? வேலை வாய்ப்பு என்ற அடிப்படையில் எடுத்திருக்கிறார்களா? இல்ல புறம்போக்கு அரசு புறம்போக்கு நிலங்களை இன்னைக்கு பாருங்க 2 சென்ட் 3 சென்ட் நிலத்திலே நம்ம இருந்தாலும் காலி பண்றாங்க. அப்ப இப்ப எந்தெந்த இடங்களை எல்லாம் அவங்க எடுத்திருக்காங்க, எந்தெந்த வில்லேஜ் இதுல வந்து சர்டிபிகேட் பாயிண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லணும். சும்மா ஏதோ கருத்து கேட்பு கூட்டம் ஏதோ வராங்க போறாங்க நாங்க உட்கார்ந்து இருந்தோம் அப்படின்னு சொன்னா என்ன கருத்து? மக்களுக்கு இன்னைக்கு ஒரு மினிட்ஸ் கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன எவ்வளவு பெரிய கோடிக்கணக்கில் இன்னைக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணும் போது இந்த ப்ராஜெக்டுக்காக நாங்க இந்த இடத்தை எடுத்திருக்கிறோம், இந்த ப்ராஜெக்ட் இதுல கவரேஜ் ஆகுது, இந்த துறைமுகம் இதுல வருது, ஏன் இதை நீங்க வெளியிடுறதுல உங்களுக்கு என்ன வந்துட போகுது? அதான் நீங்க முதல்ல போன தடவை நாங்க சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி வெளியிடுங்க, என்னென்ன வெளியிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். வேலை வாய்ப்புங்கிறது இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 10-20 வருஷத்துக்கு முன்னாடியே 15 வருஷங்களுக்கு இன்னைக்கு வேலை கிடையாது. வேலை வாய்ப்பு திட்டத்துல யாராவது ஓவர் டாக் பண்ணி தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது உலக அறிஞ்ச விஷயம், ஊர் அறிஞ்ச விஷயம். எத்தனை இளைஞருக்கு இது வரைக்கும் அவங்க இந்த வேலை வாய்ப்புகள்ல கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஆகவே இந்த திட்டம் வரவேற்கக்கூடிய திட்டம் தான். ஆனால் டெல்டா மாவட்டத்தை அல்லாமல் இன்றைக்கு எவ்வளவு மாவட்டங்கள் தரிசில இன்னைக்கு நிறைய இடங்கள் இருக்கின்றது. அந்த இடங்களில் காலியாக இருக்கக்கூடிய கடலோர பகுதியில் உள்ள இடங்களை ஏன் நீங்கள் அங்கு அமைத்துக் கொண்டு நீங்கள் சொல்லக்கூடிய அலுவலகத்தை ஒரு இடத்திற்கு மாற்றம் செய்தால் இதில் என்ன ஒரு சந்தேகம், என்ன ஒரு பிரச்சனை வரப்போகுது? ஆகவே மக்களை வந்து திசை திருப்பதற்காக நீங்கள் இந்த மினிட்ஸ் கொடுக்கறதுக்கு நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க. ஆனா ஏன்டா இதுல நிறைய தவறுகள் நடக்கப்பட்டிருக்கிறதாக நான் எண்ணுகிறேன். மினிட்ஸை கொடுத்து இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு கருத்து கேட்ப இன்னைக்கு மினிட்ஸை கொடுத்தீங்கன்னு சொன்னா இதனுடைய என்ன சட்டத்திட்டங்கள் என்ன, இந்த நன்மைகள் என்னங்கிறத நாங்க கேட்க கடமைப்பட்டிருக்கோம்.
ஏன் நீங்க மினிட்ஸ் கொடுக்க மாட்டேங்க? வீடியோ கவரேஜ் பண்றீங்க, போட்டோ எடுக்கிறீங்க, எல்லாம் காமிக்கிறீங்க, ரைட்டு. நீங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு நல்ல இதுதான் தேடி கொடுக்குறீங்க. அதனால நாங்க ஒன்றும் நாங்க குறையா சொல்லல. திட்டத்தை அமல்படுத்தும் போது நீங்க வந்து முதலாவது மக்களுக்கு வந்து நீங்க முதல்ல சொல்லணும், இதுல துறைமுகம் இவ்வளவு இதுல வருது, நாங்க இவ்வளவு ஏக்கர் நிலம் எடுத்திருக்கோம், முன்னாள் ராணுவத்திட்ட இவ்வளவு எடுத்திருக்கோம், அரசு புறம்போக்கு நிலங்களை இவ்வளவு எடுத்திருக்கோம் சொல்லி நீங்க சொல்லணும். எதுவுமே சொல்லாம ஏதோ பொது கருத்து கேட்பீங்க, அதை போடுறீங்க, இதை போடுறீங்க. இதுல என்ன தொடர்ந்து வேலையெல்லாம் இவங்க எல்லாம் வேலையெல்லாம் இன்னைக்கு விட்டுட்டு வந்து இன்னைக்கு உங்கள்கிட்ட வந்து நின்று கேட்க வேண்டியது இருக்கு. ஆகவே வந்து திட்டத்தை வந்து நாங்க வந்து வரவேற்கக்கூடியது. ஆனா டெல்டாவுடைய பகுதி அல்லாத ஒரு இடத்தை தேர்வு செய்து வறண்ட பகுதி இந்த தமிழ்நாட்டில் எவ்வளவு நிறைய இருக்கு, அதுல நீங்க செய்யலாம், நல்ல திட்டங்கள் தான். ஆகவே வந்து முதலாவது வந்து இதனுடைய முழு திட்டத்தையும் நீங்க வந்து அறிக்கையா வெளியிட்டால் தான் இந்த திட்டம் இப்பகுதியில் நிறைவேறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். Hello. So first of all, sir, I want to present my memorandum in the hands of the collector. I am not an eco-terrorist and there is no belt bomb in me, and this barricades thinks that I am in a colonial age. I just, as an Indian citizen, தமிழ்ல நான் பேசுறேன். முதல்ல மனுவை கலெக்டர் கையில கொடுக்கணும், கொடுத்துட்டு அந்த மனுவில் இருக்கிறத விளக்குறேன். எனது வணக்கம். நான் வெண்மணச்சேரி. எனது பெயர் ஏவி முருகையன். நான் முன்னாள் மாவட்ட ஊராட்சி. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ஏவி முருகையன். எனது ஊர் வெண்மணச்சேரி. நான் முன்னாள் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர். பெரியோர்களே, தொழில் என்கிற முறையில் விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தில் ஒரு தொழில் வருவதை நான் முதலிலே வரவேற்கிறேன். அதுவும் குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய பழமொழிக்கு ஒப்ப சம்சாரம் இல்லாமல் கூட வாழ்ந்து விடலாம், ஆனால் மின்சாரம் இல்லாமல் வாழ முடியாது என்கிற போது நமது பகுதியிலேயே மின்சாரம் உற்பத்தி செய்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தமையை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதனால் சுற்றுப்புறங்களில் இருக்கக்கூடிய 10 கிலோமீட்டர் சுற்றளவு கிராமங்கள் பாதிக்கும் என்று சொன்னால் வெண்மணச்சேரி, கீழையூர், கருங்கண்ணி, திருப்பூண்டி, பிரதாபராமபுரம் உள்ளிட்ட கிராம மக்களையும் கூட்டி இந்த கருத்து கேட்பு நிகழ்ச்சியை நடத்தியிருக்க வேண்டும். சுற்றுப்புறங்கள் பூராவும் பாதிக்கும் என்ற போது காரப்படாகையை ஒட்டி காரப்படாகையுடைய வரைபடத்தோடு இணைந்திருக்கக்கூடிய வெண்மணச்சேரியை அழைத்திருக்க வேண்டும், கருங்கண்ணியை அழைத்திருக்க வேண்டும், திருப்பூண்டியை அழைத்திருக்க வேண்டும், பிரதாபராமபுரத்தை அழைத்திருக்க வேண்டும். ஏதோ இந்த நிறுவனம் அமையக்கூடிய இடத்தை மட்டும் அந்த மக்களை மட்டும் கூட்டி கருத்து கேட்பது சரியானது அல்ல என்பது என்னுடைய கருத்து. பாதிப்பு 10 கிலோமீட்டர் சுற்றளவு என்கிற போது 10 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் குடியிருக்கக்கூடிய அனைத்து பகுதி மக்களுடைய கருத்தையும் கேட்டிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அடுத்து பெரியோர்களே, இதனுடைய பாதிப்பு என்னவென்று நாம் நேரடியாக அனுபவிக்காமல் எண்ணூரையும் தூத்துக்குடியையும் வைத்து நாம் இப்போது முடிவெடுக்க முடியாது.